வனமாலை மக்களை காக்க தொடர்ந்து போராடுவோம் என்று சபதம் ஏற்றுள்ளார் புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி. அவர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழக அரசுக்கு முக்கிய கோரிக்கை ஒன்றை விடுத்தார். அதன் முக்கிய விவரங்களை இப்போது நாம் காண்போம். ஆண்டு அன்றைய காலகட்டத்தில் அந்த வன நிலம் திருவிதாங்கூர் பெற்ற பிபிடிசி நிர்வாகம் சட்டப்படி 99ஆம் ஆண்டு என்பது 99 வருடம் என்பது 2028ஆம் ஆண்டு முடிவடைய இருக்கிறது. 4 வருடங்களுக்கு முன்பாகவே அவர்கள் தேயிலை தோட்டங்களை மூடிவிடப் போவதாக ஒரு செய்தியை சொல்லி, ஆனால் அதை எந்த இடத்திலேயும் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக குறிப்பிடாமல் இப்பொழுது அங்கே பணிபுரியக்கூடிய 584 குடும்பங்களை சேர்ந்தவர்களை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்குள்ளாக அவர்கள் இருக்கக்கூடிய மாஞ்சோலை என்பது அந்த தேயிலை தோட்டத்தில் 5 பிரிவுகள் உண்டு. ஒன்று அம்பாசமுத்திரம் மணிமுத்தாறு போனவுடன் முதல் பகுதியாக இருக்கக்கூடியது. அது 222 ஹெக்டேரில் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு 4 முக்கு என்பது, அதுக்கு பிறகு ஊத்து என்பது, அதுக்கு பிறகு குதிரைவெட்டி என 5 பகுதிகளிலே தேயிலை தோட்டத்தோடர்கள் அங்கே வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கார். இப்பொழுது அவர்கள் அனைவரையும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்குள்ளாக அவர்கள் தன்னுடைய குடியிருப்புகளில் இருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று அந்த பிபிடிசி நிர்வாகம் ஒவ்வொரு தொழிலாளியாக தனித்தனியாக அழைத்து பேசி என்பதை காட்டிலும் விரட்டியும் உருட்டியும் அச்சுறுத்தியும் அவரிடத்திலே விருப்பப்பட்டு அவர்கள் கையெழுத்தை இடாமல், ஆனால் அவரிடத்திலே கட்டாயப்படுத்தி அந்த கையெழுத்தை பெற்றுக்கொண்டு விருப்ப ஓய்வு என்ற பெயரில் அவர்களை இப்பொழுது வெளியேற்றுவதற்கு உண்டாக திட்டமிட்டு வருகிறார். அதாவது என்னென்ன சொல்றாங்க, கடந்த 4 தினங்களுக்கு முன்பு மதுரை கிளையில அதாவது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அங்கு இருக்கக்கூடிய அந்த வழக்கின் போது தமிழ்நாடு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன பேசுறாரு, என்ன பேசுறாரு, அவரெல்லாம் வெளியேற்றிய பிறகு அதை நாங்கள் எக்கோ டூரிசம், அதாவது சூழல் சுற்றுலா ஏற்படுத்தி தரோம். நண்பர்களுக்கெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அங்க ஒரு 580 குடும்பங்கள் 150 வருஷமா இருக்கிறாங்க. அவங்களை வெளியேற்றிட்டு ஆயிரக்கணக்கான வாகனங்களிலே சென்று சுற்றுலா சென்றால் அப்ப புலிகளுடைய வாழ்விடம் பாதிக்கப்படாது, அங்க இருக்கக்கூடிய வனவிலங்குடைய நடமாட்டம் பாதிக்கப்படாது. அப்போ நோக்கம் எல்லாம் இந்த அப்பாவி தொழிலாளர்களை வெளியேற்றுவதிலும் அந்த தளத்தை வேறு ஏதோ ஒரு விதத்தில் யாரோ கைப்பற்றுவதற்காக நடக்கக்கூடிய முயற்சியாகவும் பிபிடிசி நிர்வாகத்திற்கு அவர்கள் கட்ட வேண்டிய பணத்திலே இருந்து அவர்களை தப்பித்து ஓடுவதற்கு மட்டுமே இந்த அரசு ஒரு நடவடிக்கையில ஒரு நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே நம்முடைய இன்று நாம் அனைவரும் கேட்டுக்கொள்வது, தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொள்வது, நாளை அதாவது தமிழ்நாடு அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை இருக்கும். தொழிலாளர்களை மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்றுவது எந்த விதமான நியாயம் கிடையாது. ஏன்னா இங்க இவங்களை வெளியேற்றிட்டா நீலகிரி மாவட்டம் கூடலூர்ல 1968 72 இடையில ஏறக்கூடிய 6 லட்சம் தமிழர்களை அதே போல சிலோன்ல தேயிலை தோட்டத்தில் பணிபுரிந்தவர்களை குடியுரிமை பறிச்சு அடுத்து சட்டப்பட்டுள்ளலாம். ஸ்ரீமாவோ ஒப்பந்தத்தின் உட்படி இப்பொழுது அவர்களையும் மெல்ல மெல்ல அந்த காடுகளை எல்லாம் தேயிலை எல்லாம் காடுகளாக அவர்களுடைய வாழ்க்கையும் வைக்கிறார். மாஞ்சோலையில் ஒரு தப்பு நடந்தோம்னா அடுத்து இலங்கையில் வந்த தமிழர்கள் அவங்க 10 லட்சம் பேர் வீதிக்கு வந்துருவாங்க, வால்பாறையிலிருந்து வந்துருவாங்க. இது இதனுடைய பாதிப்பு இந்தியா முழுமைக்கும் பல வனப்பகுதியில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள், பழங்குடி அல்லாத அந்த வனப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இதை தமிழ்நாடு அரசு எந்த காரணத்தை கொண்டோ சமூக நீதி பேசுவதிலே இல்லை, சமூக நீதியை அமல்படுத்துவதாக இருக்கிறது. எனவே ஏறக்குறைய 5-6 தலைமுறைகளாக மாஞ்சோலை பகுதியை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாஞ்சோலையிலே நிலைநாட்டுவதற்கு 2006ஆம் ஆண்டு மத்திய அரசுடைய வன உரிமை பாதுகாப்பு சட்டம்
சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அதன் மூலமாக தீர்வு காண வேண்டும் தவிர எந்த காரணங்களும் காவல்துறையை பயன்படுத்தியோ அல்லது தொழிலாளர் நலத்துறையை பயன்படுத்தி அல்லது மாவட்ட ஆட்சியரை பயன்படுத்தி அவர்களை வெளியேற்றுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது. அவர்களுக்கு இப்பொழுது நிர்வாகம் முன்னிற்கக்கூடிய 2 லட்சம் ரூபாயும் 2 லட்சம் 3 லட்சத்தை வைத்து அவர்களுக்கு 1 சென்ட் வீடு கூட இல்லாதவர்கள் பல பேர் விதவிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நம்ம கீழே சென்று 2 லட்சம் ரூபாய் வைத்து கொண்டு அவர் எப்படி செக் போஸ்ட் கொடுக்குறாங்க. அவங்க நிறுவனம் போலீஸ் போடுது. நிறுவனத்திற்கு ஏதாவது பேரு நடவடிக்கை தான் நிறுவனம், எழுத்துவதற்கு நிறுவனம், தடுக்கிறதெல்லாம் இவங்க பண்றாங்க. செக் போஸ்ட் கீழே அப்பா சம்பந்த மணி அமைச்சர் செக் போஸ்ட் வச்சுக்கலாம். யார் நானே போறது நாங்க போனோம். நாங்களே 2 மணி நேரம் போராடி அதுக்கு தான் போக முடியுது. ஸோ இது போல அரசுக்கு சாதகமாக தான் அவங்க அனுப்புறாங்க. அவங்க கிட்ட உண்மையை எடுத்துருவாங்க. தொழிலாளிகளுடைய அவங்க முறை சொல்லிடுவாங்கன்னு சொன்னா உடனடியாக காவல்துறை வச்சு இந்த எஸ்பி எடுக்கிறாரு அந்த செக் போஸ்ட்ல. அதெல்லாம் அவசியமே இல்லை. வனத்துறை பாதுகாக்க வேண்டியது காவல்துறைக்கு இந்த வேலை. அதனால அவங்க முழுக்க நோக்கம் எல்லாம் தவறான நோக்கம் இருக்கிறது. அது கூடாதுதான் 1000